அதாவது திருமாவளவன் அவருடைய பேச்சில் இந்த 2026 தேர்தல் காலம் பயங்கரமா தடுமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது குறிப்பா அடிமையாக்க பாக்குறாங்க, தலைமையை பலவீனமாக்க பாக்குறாங்க, சீமான் இவரு கொஞ்சிக்கிறாரு இப்படின்னு ஏகப்பட்ட சர்ச்சைகள் கிளம்பிட்டு இருக்கு. கூடுதலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாவேக்கா அவ்வளவு விமர்சனம் பண்ணாங்களே, அதுவும் படபடப்பா RSS நேரடி பிள்ளை அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா, அப்படி சொல்லிட்டு இப்ப எப்படி கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கு திரும்ப சிம்பிளா பதில் சொல்ற மாதிரி நிறைய பேட்டிகள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துலயும் ஒரு விமர்சனங்களுக்கும் பதில் அளிச்சுக்கிட்டே வராரு. என்னென்ன சொல்லிக்கிறாரு, என்னென்னலாம் அவர் பாயிண்ட் வைக்கிறாரு அப்படின்றதுதான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். பாத்துருவோமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது திருமாவளவன் அவர்கள் பேசுறதுல முக்கியமா சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டியும் விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு. அதில் நம்மள அடிமையாக்க பார்க்குறாங்க அப்படின்றது தான். ஏன் அடிமையாக்க பார்க்குறாங்க அப்படின்னா, தலைமை கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்குல்ல, இப்போ ஒவ்வொரு தலைமையும் இருக்கு அப்படின்னா அந்த தலைமையை பலவீனப்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த தலைமையை பலவீனப்படுத்துறதை தாண்டி அடிமையா பார்க்குறாங்கன்றதுல திருமாவளவன் அவர்கள் குறிப்பா சொல்றது என்னன்னா, அடிமையாக்க பார்க்குறாங்க அப்படின்றது தான். இப்படி அடிமையாக்க பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெறும் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு மட்டும்தானே போனீங்க, போயிட்டு அப்புறம் என் அமைச்சரவையில் இடம் பெற்றீங்க அப்படின்றது. அதுக்கு ஒரு சின்ன இவங்க ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லுவார்ல, அந்த மாதிரியான ஸ்டைலில் ஒரு சின்ன மரத்து நிழலில் உட்காரன்னு தானே சொன்னீங்க, நீங்க ஏன் காத்து வாங்குறீங்க, ஏன் பழம் பறிச்சு சாப்பிட்டீங்க, ஆத்து பக்கமா உட்கார்றன்னு தானே சொன்னீங்க, எதுக்கு தண்ணி எடுத்து குடிச்சிங்க, இந்த மாதிரியான சில விமர்சனங்கள் இருக்குல்ல. அங்க உட்காரணுமா அது வேண்டாமா அப்படின்றது முடிவெடுக்கிறது அவங்க இண்டிவிஜுவல் கட்சி. அது எங்க கிட்ட இருக்கு. அதை மீறி ஒரு மாண்புக்காக கூட்டணி மரபுக்காக மட்டும்தான் நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா உங்க வாக்கும் இதுல இருக்கு. அதன் அடிப்படையில தான் நாங்க இதை சொல்லிட்டு வந்தோமே தவிர, இவங்க இப்படி வச்சுக்கிறது, இது பயன்படுத்துறது மூலயமா நீங்க அதை செய்யக்கூடாது, நீங்க கூட்டணிக்கு போகக்கூடாது, இல்ல கூட்டணி இருந்து இதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்ல. அது எப்படி கூட்டணி திமுக இருந்தீங்க, இப்ப தாவேக்காங்க வந்துட்டீங்க, தாவேக்கால அமைச்சரவையில் பிடிச்சிக்கிட்டே எப்படி திமுகவோட நட்புன்னு சொல்ல முடியும்? அதுக்கான வாய்ப்பு இல்லையே. அப்ப இங்க இருந்து அங்க பேசக்கூடாதா? அப்ப நாங்க பேசக்கூடாது, பேசினா அதை விமர்சனம் பண்ணுவோம்னா இது அடிமையாக்குற முறை தானே. அப்ப எங்களை அடிமையாகவே பாக்குறீங்க. இங்க இருந்தா நாங்க இங்கே இருக்கணும், அதாவது கூட்டணி விசுவாசம் அப்படின்ற பேர்ல எங்களை அடிமையா வச்சுக்க பாக்குறீங்க, எங்க கருத்துக்களை பேச விடாம தடுக்க பாக்குறீங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சூட்சமோ. அது எப்படிப்பா அவரு ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் பிடிச்சிப்பாரு, ரெண்டு கயிறையும் எப்படி இழுத்து பிடிச்சிப்பாரு, தாவேக்காவையும் பிடிச்சிப்பாரா, திமுகவையும் பிடிச்சிப்பாராம். எப்படி இது நியாயமா வருமா? கொஞ்சோண்டு அதுல இருக்கா? கூட்டணிக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்குல்ல, அந்த கூட்டணிக்கு ஏற்ற விசுவாசத்தோடு நம்ம பேசணும்ல. ஆனா இதே திமுக கூட்டணியில இருக்கும் போது திமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்களே, திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை கையில எடுத்திருக்காங்களே இதே விசிகா, அப்பெல்லாம் எங்க போச்சு? இப்போ இதை சொல்லக்கூடியவர்கள் தான் அதுவும் இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணாம் இல்லை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ப்புன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதை இவங்க அடிமைப்படுத்துறதா பார்க்கறதா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது தாவேக்கா கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும், அதாவது கூட்டணி கூட கிடையாது, அமைச்சரவையில் பங்கேற்றாலும் நாங்கள் திமுகவோட நட்புன்றது இருக்க தான் செய்யும். இதுக்கு அடுத்து இதை விமர்சிக்கிறாங்கல்ல, இது ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால அவருடைய தலைமையை பலவீனப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி அடுத்த பாயிண்டா நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு தலைமையை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா அவர் தடுமாறுறாருப்பா. அதாவது சும்மா கிடையாது. அவர் பாருங்க, திமுகவையும் இழுத்து பிடிச்சிக்கிறாரா, திமுகவையும் விட முடியல, பாவம் என்ன பண்ணுவார். இன்னொரு பக்கம் இதையும் தாவேக்காவையும் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறாரு, ஆட்சியிலையும் பங்கு, அந்த அதிகாரத்திலையும் பங்குன்றதை வச்சிருக்காரு. இப்போ இவர்கிட்ட கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஆட்சியில் பங்கு கிடைச்சதுனால இவரை விட முடியலையா, இல்லை திமுகவோட இத்தனை வருஷம் பயணிச்சதுனால இவங்களை விட முடியலையா, இல்லை நம்மளை பேசிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் அவருடைய பேச்சுக்களில் தடுமாற்றம் இருக்கா, எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி பல பேரும் அவரை விமர்சனம் செஞ்சுக்கிட்டே வராங்க. இவர் தான் ஒரு கேள்வி வச்சார். அடுத்த பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட்டே அதான். இவர் ஒரு கேள்வி வச்சார், பேனா வச்சிங்கன்னா, அதாவது கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு பேனா வச்சிங்கன்னா அந்த பேனாவை நானே உடைப்பேன், எப்படி நானே உடைப்பேன், உடைப்பேன்டா அப்படின்னு பேசினால்தான் சீமான் அவர்கள். அப்படி ரெண்டு பேர் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே சீட்டில் உட்காந்து கொஞ்சிக்கிறாங்களே, அதை யாரும் விமர்சனம் பண்ணலையே அப்படின்னு வச்ச பாயிண்ட் தான் நறுக்கான பாயிண்ட். இப்போ நியாயமாக கேட்கணும்ல, பேனா வச்சா பேனா உடைப்பேன், அதாவது பதவியை தாண்டின அரசியல் சார்ந்து அதை அரசியலை மீறின உறவுகள் அதெல்லாம் வேற, நட்பு அப்படின்றதுலாம் வேற. ஆனால் இப்போ இருக்கிறது தன்னுடைய அப்பாவுக்கு இல்லாமல் கலைஞருடைய தலைமைக்கு வைக்கணும்
அவருடைய எழுத்துக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக பேனா நினைவு சின்னம் வைக்கணும் அப்படின்னா வச்சா நான் வந்து உடைப்பேன்னு பேசினால் யார்? நான் வந்து உடைப்பேன் பேசினதால சீமான். அந்த அளவுக்கான ஒரு பெரும் வெறுப்பு அரசியல். அந்த வெறுப்பு அரசியலை எதிர்த்து நின்னது யாருன்னா ஸ்டாலின் அவர்களோ இல்லை டிஎம்கே எதிர்த்து நின்னாங்களோ இல்லையோ, ஏன் தலைமையில் அதாவது விசிகா கடுமையாக எதிர்த்து நின்னது, கொள்கை ரீதியாக எதிர்த்து நின்னோம், அந்த அளவுக்கு பக்கபலமாக நின்னோம். ஆனால் இன்னைக்கு நான் விமர்சனத்துக்குரியவனா மாறிட்டேன். இந்த விசிகாவில் இருக்கக்கூடிய எல்லாரும் விமர்சனத்துக்குரியவர்களாக மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட திருமாவளவன் விமர்சனத்துக்குரியவராக மாறுறாரு. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க கொள்கை, எங்கள் கொள்கையை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கொடுக்குற இடத்துல இருந்த இடத்துல நாங்கள் அதை பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற இடத்துல நாங்கள் விமர்சனமாக்கப்படுவோம். ஆனால் பேனாவை உடைப்பன்னு சொல்லி அந்த அளவுக்கு வன்மையாக பேசின இடத்துல அப்படி அவ்வளோ கொடூரமாக பேசின அவ்வளோ வன்முறைகளையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ வஞ்சகமான சொற்களை பயன்படுத்த நானே உடைப்புன்னு சொன்னேன். சீமானும் அவரும் பக்கத்திலே உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறதா மிகவும் ஒரு எப்படி அதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. கரெக்டு தான் அவர் கேட்குறதும். அடுத்து பார்த்தீங்கன்னா தாவேகா மீதான விமர்சனம் திருமாவளவன் மீது திரும்ப திரும்ப வைக்கிறது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவரை ஆர்எஸ்எஸ்ன் பிள்ளை சொன்னீங்களே, நேரடி பிள்ளைன்னு சொன்னீங்களே, சந்தேகமே இல்லைன்னு சொன்னீங்களே, அப்படி சந்தேகமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி அவரோட ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்றீங்க அப்படின்றது. நாங்கள் நினச்சா அமைச்சர் பதவியிலிருந்து வெளியேறவும் தயங்க மாட்டோன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப முக்கியமானது. அமைச்சர் பதவியில் நாங்கள் உக்காந்துட்டோன்னு சொல்லி தானே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. நாங்கள் பதவி விலக கூட கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம், எங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைன்னு அவர் தெரிய வந்துச்சுன்னா எனக்கு அப்போ சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அங்கே தான் ரொம்ப சிக்கலான ஒரு செயல் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவர் சந்தேகம்னு சொல்லலை, உறுதிபட சொன்னார். திருமாவளவன் அவர்கள் அந்த இடத்துல உறுதிபட தம்பி விஜயும் தம்பி சீமானும் நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளை தமிழ் தேசியம் என்ற போர்வைக்குள் இருந்தாங்க. நேரடியான ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளைகள் என்பது ஆர்எஸ்எஸ்ஸின் தத்து பிள்ளைகள் என்பது உறுதியாயிடுச்சு அப்படின்னாரு. இப்போ சந்தேகம் இருந்தது, அதுலேருந்து நான் மாறிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு சந்தேகமாக இருக்கிறதோ ஆர்எஸ்எஸ்ஸின் பிள்ளையாக இருப்பார்களோ அப்படின்னு அவர் பேசியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி பேச கிடையாது. அதை மீறி அவர் என்ன பேசினார் அப்படின்னா உறுதிபட பேசிட்டார். அன்னைக்கு உறுதிபட பேசிட்டு இப்போ மாறுறதுதான் அவருடைய தலைமை தடுமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கோ அவருடைய தலைமையை பலவீனப்படுத்துறதுக்கோ இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். இந்த அமைச்சர் பதவியை அதே சமயத்தில் தான் சொல்கிறாங்க, எங்கள் கொள்கையிலிருந்து அவர் மாறி நடந்தார் அப்படின்னா அமைச்சர் பதவியை வெளியேற்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் வேற இருக்கிற ஊடால ஒரு சின்ன இது என்னன்னா, பாமக உள்ளே வருது, விசிகா மீது விஜய் அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி, பாமக உள்ளே வந்துச்சு அப்படின்னா வெளியே போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி, அதாவது விசிகா வெளியேறிடும், அவங்க 4 சீட்டு இவங்க 2 சீட்டு அப்படின்னு மட்டும்தான். இந்த இடத்துல தான் இன்னமும் பாமக கூட இவங்க நட்புறவோடு இருக்காங்க, அந்த ஆதரவும் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னமும் அவங்கள உள்ளே கொண்டு வரல, உள்ளே கொண்டு வந்தால் வெளியேறிடுவோம்னு தெரியும்ல. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது எங்களை மட்டுமே கூப்பிட்டுருக்குறாங்கன்றதுனால தான் நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்கிறதுக்கோ இல்லை ஆதரவு கொடுக்கறதுக்கோ நாங்கள் தயங்காததுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவர் எங்ககிட்ட மட்டும்தான் கேட்டார், மக்கள் சக்தியாக இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட மட்டும்தான் அவர் ஆதரவு கேட்டார். அதனால தான் நாங்கள் இன்னும் கூட இருக்கோம். இதில் பாமக வருது, அது போது, நோபல் பரிசு கொடுக்குறாங்க, இப்படின்னு 1008 விமர்சனங்கள் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாது, அந்த விமர்சனத்துக்குள்ளே நம்ம சிக்க முடியாது அப்படின்றதையும் சின்னதாக லைட்டாக போட்டு விட்டுருக்காரு. இதோட ரொம்ப முக்கியமாக அவர் அதிர்ச்சியை கிளப்புறது எப்பவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் திமுகவும் தாவேக்காவையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுதான். தாவேகா திமுக எந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்புகளை இங்கே மக்கள் மத்தியில் விதைச்சிட்டு வந்தாங்க அப்படின்றது தெரியும். தாவேகா மீது திமுக தலைமையில் இல்லை அப்படின்னாலும் இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுக தலைமையிலேருந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க, இந்த ஆட்சியை விமர்சிக்கிறாங்க, சோஃபா மாடல்னு சொல்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. இத்தனை எதிர்ப்புகள் மீறியும் இவங்க 2 பேரும் ஒன்றிணைக்கணும், அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு பேசணும். நம்ம விஜய் என்ன தெரியும், இப்போ கரூரில் சமீபத்தில் போய் பேசினப்ப கூட பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக மீதான விமர்சனங்கள் தான் பேசிட்டு வந்தார். அவர் இடைத்தேர்தலுக்கான ஒரு வேலையை பார்த்துட்டு வந்தார் விஜய் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய 2 வேறு துருவங்கள் இருக்கக்கூடிய திமுகவும் தாவேக்காவும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியலை தாண்டி மத்தியிலிருந்து ஒன்றியத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் சிலது இருக்குது. அதுக்காக நீங்கள் 2 பேரும் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் மிகவும் பெரிய எல்லாருக்கும் பக்குன்னு கிளப்பி விட்டதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அதுதான்
என்னடா இவரு 2 பேரையும் ஒன்றிணைக்கணும்ன்றாரு. இவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி இல்லையா? யோசிச்சு பார்க்க முடியுமா? உதயநிதி ஸ்டாலினும் பக்கத்துல நின்றுவாங்களா? கொஞ்சம் நஞ்சமா பண்ணாங்க அப்படின்ட்டு. அது நீங்க அரசியல் ரீதியா நிக்கிறது ரொம்ப கஷ்டம். தனிப்பட்ட முறையில் அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம், பேசியிருக்கலாம், புத்தகங்களை கொடுத்துருக்கலாம், கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் அதுக்கு முன்னாடி அரசியலை சார்ந்து வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே ரொம்ப நட்புறவோடு இருந்தது யாரு அப்படின்னா திமுகவும் விஜய் அவர்களும். அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. கலைஞர் காலில் விழுற மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய இவங்களோட ஒன்றா இருந்தது இருக்கும். இப்படியே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த மாதிரி நட்புறவோட, அதாவது ஜெயலலிதாவோட நிறைய பகைகள் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துலையும் போற்றி பாரடி பெண்ணுன்னு பார்த்து அப்படி பக்கத்தில் வச்சு பாதுகாத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அந்த அளவுக்கு பாதுகாத்துட்டு இருந்துச்சு. நிறைய இவருடைய ஃப்ளாப்பான படங்களாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் சரி, இந்த சைட்லேருந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து நிறைய வந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு வெல் சப்போர்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த நேரத்துலையும் இப்படியான ஒரு சப்போர்ட்டில் இருந்தப்ப அவங்க சந்திச்சுக்கிட்டாங்க, எல்லாம் ஓகே. இப்போ அரசியல் மேடைன்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நாகரிகம் இல்லாத முறையில், விஜய் முதல்வர் ஆனதுக்கப்புறம் கூட நாகரிகம் இல்லாத முறையில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவரை பேச மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயே வந்துட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட 2 பேரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இல்லை, இதுதான் இருக்கிறதுலே பெரிய சர்ச்சையை கிளப்பி விடுறது. இதுக்கு நடுவில் அண்ணாமலை அவர்கள் அப்படின்றவர் தான் மிகப்பெரிய ஒரு அடுத்த கட்ட லீடராக வந்துக்கிட்டு இருக்கார். தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிடத்தை ஒழிக்கணும் அப்படின்ற எடுக்கிற முயற்சியில் அண்ணாமலை இன்னொரு காய் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 அமைப்புகள் வச்சுருக்கு. அதில் 2501 இது சேர்ந்து போச்சுன்னு சொல்லி ஏற்கனவே சண்முகம் அவர்கள் சொல்லியிருந்தார். அதனுடைய வழியில் இவர் வந்துட்டு இருக்கார். யார் வந்தாலும் நமக்கு கவலை இல்லை, பல பேர் இங்கேருந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ யார் போனாலும் நாங்கள் எங்கள் கூட இருந்து தளபதிகளை நாங்கள் அமுச்சு வைக்க தயாராக இருக்கோம் அப்படின்றதுல அவர் ஒரு பக்கம் உங்கள் கட்சியை காப்பாற்றிக்கவோ எதுவாக இருந்தாலும் எங்கள் தளபதிகளை அனுப்பிச்சு வைக்க தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதில் இப்போ அண்ணாமலை அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு சின்ன விமர்சனம் தான். ராஜினாமா கடிதம் ஒரு கட்சியில், மற்ற இடத்துல கூட பரவாயில்ல, ஒரு கட்சியில் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி அந்த கட்சியிலேருந்து வெளியேறதுக்கான ஒரு உலக அதிசயமான ஒரு செயல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அண்ணாமலை அவர்கள்கிட்ட மட்டும்தான் நடந்துச்சு, பிஜேபியில் மட்டும்தான் நடந்துச்சு. அவங்க ஒப்புதலோட உத்தரவாதத்தோட தனியாக வெளியே வந்து கோமான்னு கேட்டால் அண்ணாமலை கூட சொன்னார். கோமான்னு கேட்டால் ஆமாம் கோவம் தான், ஆனால் இப்போ வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன, அவன் கட்சி மேலே கோவம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, லெட்ரு கொடுத்து நான் போகிறேன்பா அப்படின்ட்டு வந்துடுவாங்க. லெட்ரு கொடுத்து தலைமையிலேருந்து அனுமதி வர வரைக்கும் இவர் வெயிட் பண்ணி ராஜினாமாவை வாங்கிட்டு வருவாராம். எப்படி இருக்குது இது? இதை பார்த்தாலே நமக்கு தெரிய வேணாவா, புரிய வேணாவா அப்படின்ட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எடுத்து வச்சிருக்காரு. இதிலேருந்தே தெரியும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஆகுனா கிளம்பிட்டாருப்பா அப்படின்ட்டு இல்லாமல் அவர் ஒரு பக்கமான முடிவு எடுத்துட்டாருப்பான்னு பார்க்கறத தாண்டி ராஜினாமாக்காக ஒரு கட்சியில் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னா அதோடைய பின்னணி என்னன்னு தெரியும். எதுக்காக ஓனர் கட்சியிலேருந்து வெளியே வரலாம். இப்போ சமீபத்தில் விசிகாலேருந்து கூட படையூர் பாபு அவர்கள் வெளியே வந்தார். வெளியே வந்தது என்ன சொன்னாருன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு கட்சியில் முரண்பாடுகள் இருக்குது, இல்லை பேசுகிற கருத்துக்கள் மாறுபாடுகள் இருக்குன்னா அவங்கக்கிட்ட பேசி திரும்ப அதை சரி பண்ண பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னா இல்லை நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு லெட்ரு கொடுத்துட்டு கம்முன்னு வந்துடுவாங்க. லெட்ரு கொடுத்துட்டு அவங்க அனுமதி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறது இருக்குல்ல, இங்கே தான் ட்விஸ்ட்டு. அதனால் அதை தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் இப்படிலாம் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவருடைய பேச்சுகளில் உண்மையிலே தடுமாற்றம் இருக்கா அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.